இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா. அது பண்ணுறதுக்கு நைட்டே நான் கொண்டக்கடலையை ஊற வச்சு காலையில் அதை 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நசுக்கி பார்க்கும்போது அது இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இதில் கொஞ்சோன்னு மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைக்காமல் லைட்டாக குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைக்கும்போது நம்மளுக்கு கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நீங்கள் இந்த கொண்டக்கடலைக்கு பதிலாக வெள்ளை கலர் கொண்டக்கடலை கூட யூஸ் பண்ணலாம். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ரொம்பவே பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா வதங்கினா போதும். இது கூடவே கொஞ்சோன்னு இஞ்சியை 1 இன்ச் அளவு இருக்கும் இஞ்சியை தோல் சீவிட்டு பொடி பொடியாக சீவி வச்சுருக்கேன். கூடவே 5-6 வெள்ளைப்பூடை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கேன். 2ஐயும் கலந்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தக்காளியாக சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, வேக வைக்காமல் பச்சை தக்காளியாகவே அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் கொண்டக்கடலையை உப்பு இல்லாமல் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொண்டக்கடலை உப்பு போட்டிருந்தீங்கன்னா இங்கே அளவாக போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நம்ம அரைச்ச தக்காளியில் இருந்த தண்ணி மட்டும்தான். இதெல்லாம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாடை எல்லாம் போயாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சுருக்க சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, இந்த தண்ணியை அப்படியே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நாம் அரைச்சி வச்சுருக்க சன்னாவையும் சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்சி சேர்க்கும்போது நம்மளோட கிரேவி ரொம்ப திக்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைங்க முழுசாக இருக்க கொண்டக்கடலையை சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. இப்படி அரைச்சி நம்ம சேர்த்துட்டோன்னா அவங்க சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ கொதிச்சிருச்சு. என்னோடய கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட சன்னா மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.